சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டதற்காக நம்முடைய விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியுங்க. நம்முடைய தளத்தை மீட்பதற்கான அனைத்து விதமான சட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். கருத்து சுதந்திரத்தை காப்பதற்கு தொடர்ந்து களத்துல நிற்போம். அதே வேளையில நம்முடைய அனைத்து விகடன் கட்டுரைகளையும் தற்காலிகமாக படிக்கிறதுக்கு anandvigadan.com அதுல போயிட்டு நம்ம படிக்கலாங்க. நன்றி. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். நீங்க எங்க இருந்தீங்க தெரியுமா அப்படின்னு இவரு கேட்க, ஏங்க நான் இருந்ததுக்கு பக்கத்துல தாங்க நீங்களே இருந்தீங்க, உங்களுக்கு அது தெரியும்ல அப்படின்னு மாறி மாறி வார்த்தை போர்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ரெண்டு பேரு. இதை சீரியஸா பாக்குறதா இல்ல சிரிப்பா நினைக்கிறதா என்னன்னே புரியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்காங்க ரத்தத்தின் ரத்தங்கள்லாம். என்னன்னா, ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார், அவங்களுடைய போர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கமோ ஒரு 4-5 செக்குகள் இதனால ஜெர்க்காகி இருக்கிறார் எடப்பாடி. டெல்லி தரும் தொடர் ஷாக் அப்படின்லாம் தகவல்கள் வருது. இத உடைக்கிறதுக்கு தன்னுடைய கேமை கொஞ்சம் மாத்தி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவருடைய சீக்ரெட் நகர்வுகள் என்ன, அவருடைய ஆட்ட உத்திகள் என்ன, இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அதிமுகவை சுற்றி போர் போர் போர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. டெல்லி ஹாப்பி. இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்த உடனே டார்கெட் டிஎம்கே அப்படின்னு ஹை ஸ்பீட்ல பயணிக்க தொடங்கினது அதிமுக. பரவாயில்லையே, இதே வேகத்துல போனோம்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு காட்சிகள் மாறி 2026 ஏடிஎம்கே வசமாகும் அப்படின்னு கொண்டாட தொடங்கினாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்லாம். ஆனா இந்த கொண்டாட்டம் எல்லாமே கொஞ்சம் பொறுங்க பாஸ், வெறும் ஜனவரி மாசம் வரதான் அப்படின்னு ஆகிடுச்சுங்க. ஏன்னா பிப்ரவரி மாசத்துல காட்சிகள் மாறிடுச்சு. அதே டார்கெட் அட்டாக் போர் போர் காட்சிகள் எல்லாமே அதிமுக உள்ளேயும் அதிமுகவை சுற்றியும் அப்படின்னு மாறிடுச்சுங்க. ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு ஒருங்கிணையணும் அப்படின்னு சொன்னது தொடங்கி இப்ப லேட்டஸ்டாக ரகசியம் அப்படிங்கிற வர வந்து நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக உள்ளாரையும் சீனியர்கள் சில கருத்துக்களை பேசுறது, திரு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர், இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த பின்னணிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் வெர்சஸ் ஆர்பி உதயகுமார் அந்த போரை பார்த்துடலாங்க அப்படிங்கிறாங்க. அதே ரத்தத்தின் ரத்தங்கள். அதாவதுங்க, முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த விதமான நிபந்தனையுமே இல்லைங்க, நான் திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன் இப்படி பலரிடமும் பேசியிருக்கோம், அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு பேசியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர்கள், மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்களுடைய படங்கள் இல்லை அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த விழாவில் அப்படின்னு சொல்லி அந்த விழாவுக்கு அவர் போகாம இருந்தார் இல்லையா. இதை ஒட்டி முன்னாள் அமைச்சரான திரு ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லோருடைய முகமாக எடப்பாடி அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்படிலாம் ரொம்பவே புகழாரெல்லாம் சூட்டியிருந்தாரு. அவங்களுடைய மறு உருவம் என்கிற ரீதியில ஆர்பி உதயகுமார் பேசியிருந்தாரு. இதை ஒட்டி தான் இன்னொரு பக்கம் முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஓ ரவீந்திரநாத், ஓபிஎஸ் அவர்களுடைய வாரிசு, அவரு உங்களையெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், பயங்கரமா அதாவது ஆக்ட் பண்றீங்க ரீதியில கடுமையாக அவரு நையாண்டி துணியில விமர்சிச்சிருந்தாரு. இதுல இருந்து ரெண்டு தரப்புக்கு இடையில வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உடனடியாக பன்னீர்செல்வத்துடைய மகன் ரவீந்திரநாத் யாருன்னே தெரியல, அவரை நான் கூகுள்ல தேடி பார்க்கிறேன் அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு முன்னாள் அமைச்சரான ஆர்பி உதயகுமாருங்க. இதுக்குதான் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மதுரையில நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல ஓபிஎஸ் அவரோ 2008 காலகட்டத்துல தன்னுடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க டாக்டர் திரு வெங்கடேசன் அவர் முன் வந்ததாகவும், தான் அதை மறுத்து விட்டதால ஜெயலலிதா அம்மா அவங்க கிட்ட போயிட்டு தெரிவிச்சாங்க, மாவட்ட செயலாளர் பதவியை தன்னுடைய மகனுக்கு வழங்குமாறு ஜெயலலிதா அம்மா அவங்களும் உத்தரவிட்டாங்க, பின்னர் தானும் அதை ஜெயலலிதா அவர்கள்ட்ட உறுதியா தெரிவிச்சிட்டேன், மேலும் அம்மா கிட்ட அடையாளம் தெரிஞ்சது போதும், ஆர்பி உதயகுமார் கிட்ட அடையாளம் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு போட்டு தாக்குனாரு ஓபிஎஸ்ங்க. அப்படியும் அவருடைய கோபம் தீரலைங்க. மறுபடியும் டாக்டர் திரு வெங்கடேசன், அதாவது திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய சகோதரர் மகன், அவரை சந்திக்க போறப்ப ஆர்பி உதயகுமார் எந்த நிலையில எப்படி உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு தெரியுங்களா? அரசியல் நாகரிகம் கருதி அது சம்பந்தமா நான் பேசல,
அது மட்டும் இல்லாம ஆர்பி உதயகுமார் எப்படி பதவிக்கு வந்தாருன்னு மதுரை மக்களுக்கு தெரியுங்க அப்படின்னு ஓபிஎஸ் மூச்சு விடாம அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க. உடனே ஆர்பி உதயகுமார் அவரால் சும்மா இருக்க முடியுமா, கொதிச்சு போயிட்டாரு. எட்ரா வீடியோவை அப்படிங்கிற ரீதியில ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை வெளியிட்டு இருக்காரு. ஜெயலலிதா அம்மாவே தனக்கு நற்சான்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தனக்குத்தானே தம்பட்டு அடிச்சுக்கிறாரு. ஆனா அவர் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக அம்மாவே எங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு தேனியுடைய அதிகார மையம்னு தெரிவிச்சுட்டு இருக்கிற ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சுட்டு நடந்த முல்லை பெரியாறு உரிமை போராட்டத்திற்கு தன்னை தலைமை தாங்குமாறு ஜெயலலிதா அம்மா தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அந்த பழைய வரலாற தூசு தட்டுங்கப்பா அப்படின்னு எடுத்து பேசியிருக்காருங்க. அப்புறம் தேனியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்திலும் ஓபிஎஸ் அம்மா ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சாரு. ஆனாலும் கோபம் தீரலைங்க ஆர்பிக்கு. டாக்டர் வெங்கடேசன் சந்திப்பின் போது ஓபிஎஸ் எங்க உட்கார்ந்திருந்தாரோ அங்கேயே தான் நானும் உட்கார்ந்திருந்தேன். அதனால அரசியல் நாகரிகம் கருதி சொல்லாம விட்டத ஓபிஎஸ் இப்ப சொல்லணும், சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓபிஎஸ்க்கு அதிகாரம் வேணும்னா அமைதியா இருப்பாரு, அதிகாரம் கிடைக்காம போகுதுன்னா எந்த எல்லைக்கும் போவாரு, அவருடைய ஒரே இது அதிகாரம் 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 தான் அப்படின்னு போட்டு தாக்கி அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு ஆர்பி ஓபிஎஸ். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ரகசியம் அப்படின்னு பேசியதை ஒட்டி முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவங்க கொசுங்க, அவங்கள பத்திலாம் பேசாதீங்க, ரகசியம் வேற யார் சொல்லியிருந்தா புரிஞ்சிருப்பீங்களே, நீட் ரகசியன்னு அவங்களோட தான் கூட்டணி வச்சிருக்காங்க ஓபிஎஸ்ங்கிற மாதிரி எங்களுக்கு புரியுது அப்படின்னு அட்டாக் மோட்ல பேசியிருந்தாரு. அதாவது துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு நீட் ரகசியம் சொன்னார் இல்லையா, இதை ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க. இப்படியாக அதாவது முக்கியமா ஓபிஎஸ் வெர்சஸ் ஆர்பி உதயகுமார் இந்த 2 பேருக்கு இடையிலான வார்த்தை போரு. இது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டெல்லி புரிஞ்சிருப்பீங்க, அவங்க கொஞ்சம் ஹாப்பி மோட்ல இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது. ஏன்னா இங்க மறுபடியும் அதிமுகக்குள்ளார அந்த உட்கட்சி சார்ந்த சண்டை பெருசாகுது இல்லையா. சோ அது தங்கள் தளம் அமைக்க, தமிழ்நாட்டுல தளம் அமைக்க உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் 2 பேரும் சீரியஸா சண்டை போடுறேன்னு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சிரிக்கத்தாங்க தோணுது அப்படின்னு புலம்புறாங்க அதிமுக மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள். 4 செக் எடப்பாடி ஜெர்க், டெல்லி தரும் ஷாக், கேமை மாற்றும் அதிமுக. சமீபத்துல வேலூர்ல அதிமுகவுடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை நடத்தக்கூடிய மண்டல மாநாடு அரங்கேறினதுங்க. அதுல தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்களை பயங்கரமா பேசினாரு, சூப்பரா பேசினாரு அப்படின்னு அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல 2 முக்கியமான விஷயங்கள் பேசு பொருளா மாறினதுங்க. அதுல ஒன்று, தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டரான திரு தர்மேந்திர பிரதான் சமீபத்துல தெரிவிச்சார் இல்லையா. இதை ஒட்டி தான் தமிழ்நாட்டிற்கு நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும் என கூறுவது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் சரியல்ல. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பேசியிருந்தாருங்க. ஒண்ணு. அடுத்து 2வது, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இதுல அதிமுக மிக தெளிவா இருக்குங்க. கூட்டணிங்கிறது ஓட்டுகள் சிதறாம இருக்கிறதுக்கு தான். அதன்படி நிர்வாகிகள் எதிர்பார்த்த வலுவான கூட்டணியை அமைப்பேன் அப்படின்னும் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காருங்க. இது என்னங்க பேசு பொருள் அப்படின்னா, முதல்ல அவரு தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக பாஜக அரசாங்கத்துக்கு, சென்ட்ரல் அரசாங்கத்துக்கு இங்க திமுக கூட்டணி கட்சிகள், ஏன் பல்வேறு திமுக கூட்டணி சாராத கட்சிகள் கூட தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க. ஆனா எடப்பாடி அவர்களோ வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மென்மையான மொழியில கையாண்டிருக்காரு, பேசியிருக்காரு. அடுத்து கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்காகவும் சில திட்டங்கள் இருக்கோ, ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி அங்கேயே ஒரு சீட்டு போட்டு வைப்போம் அப்படிங்கிற ரீதியில எடப்பாடி பேசியிருக்காரு. இவை எல்லாமே பாஜகவை பார்த்து பயப்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க.
அதற்கு பின்னணியில சில பல செக்குகள் இருக்கு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அதுல முக்கியமாக முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன், சமீபத்துல முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய படங்கள் வைக்கல அப்படின்னு அந்த விழாவை புறக்கணிச்சாரு இல்லையா? இது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய செக்காக அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ஈடுபட்டாங்க. உடனடியாக செங்கோட்டையன் அவர்களும் நான் வேற டோன்ல பேசினேன், புறக்கணிக்கல, அதில் நான் கலந்துக்கல, அவ்வளவுதான் அப்படின்லாம் அவரும் பேசியிருந்தாரு. ஆனாலும் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இப்ப செய்தியாளர்கள் சந்திப்புல பேசினாலும் பட்டும் படாமலும் செங்கோட்டையன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அவரை போலவே ஏனைய சீனியர்களும் உள்ளுக்குள்ளார போர்க்கொடி தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எடப்பாடியுடைய தரப்புக்கு இல்லாம இல்லைங்க. இரண்டாவதாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த அனுமதி, இதை ஒட்டி இரட்டை இலை சின்னத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு நெருக்கடி. மூன்றாவதாக வெளியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர்களான ஓபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய டீம் ஓயாம அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு பேசுறது, இப்ப லேட்டஸ்டாக ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு இல்லையா? இப்படியான குடைச்சல்கள், அதாவது தொடர்ந்து இப்படி அவங்க பேசிட்டே இருப்பதன் மூலமாக அதிமுகக்குள்ளார பிரச்சனை இருக்கு, இவங்க எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு அயற்சி ஏற்படலாம். சோ இதையும் ஒரு கவலையாக பாக்குறாங்க எடப்பாடி அவங்களுடைய தரப்பினர். நான்காவதாக முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடரப்படுகின்ற அந்த ரெய்டுகள், முக்கியமாக வழக்கு பதிவு. இப்ப லேட்டஸ்டாக முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி அவர் மீது தன்னுடைய பதவி காலத்துல ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள்ல வேலை வாங்கி தருவதாக கூறி அதுல பல்வேறு மோசடிகள் நடந்ததாக அப்பவே அந்த புகார்கள் எல்லாம் எழுந்தது. இதை ஒட்டி தற்போது இந்த வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ 3 பிரிவுகள்ல ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிவும் செஞ்சிருக்குங்க. இது அதிமுக மீது இந்த 4 செக்குகள்லயே மிக முக்கியமான பெரும் அட்டாக்காகவும் பார்க்கப்படுதுங்க. அதாவதுங்க, பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வருகின்ற தேர்தலிலேயே வலிமையான தளம் அமைத்து விட வேண்டும், தங்களுக்கான ஒரு பிரதேசமாக மாற்ற துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு வலுவான கூட்டணி அமையணும், அப்பதான் நிறைய தொகுதிகளை வெல்ல முடியும். இங்க திமுகவுக்கு எதிராக அதிமுக வலுவான வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க. சோ அவங்களோட கூட்டணி வச்சுதான் முன்னவே 4 எம்எல்ஏக்களை பெற்றாங்க. அது போல கணிசமான எம்எல்ஏக்களை பெறணும் அப்படின்னு பாஜகவுக்கு திட்டம் இருக்கு. அதை ஒட்டி தான் மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்னொரு பக்கம் திரு ஓபிஎஸ் ஆகட்டும், அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் ஆகட்டும், இவங்க எல்லோருமே பாஜக கூட்டணிக்கு போனாதான் நல்லது, அதிமுக சேரணும் அப்படின்லாம் அப்பப்ப கருத்துக்களை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் மட்டும், அதிமுக டீம் மட்டும் பாஜகவோடு நோ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்கள வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்படி பல்வேறு குடைச்சல்களும் செக்குகளும் தொடர்கிறது அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச, கூர்ந்து திறனாய்வு செய்கின்ற அரசியல் விமர்சகர்கள். சோ இப்படி பல்வேறு குடைச்சல்களும் நெருக்கடிகளும் இருக்கிறதால சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அதன் மூலமாக கூட்டணிக்கு நெருங்கணும் அப்படிங்கிறது தான் டெல்லியுடைய விருப்பமா இருக்கு. இதற்கு தான் பிடி கொடுக்காம இருந்துட்டு இருந்தாரு எடப்பாடி. இப்ப ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் எடப்பாடி அவர்களுடைய தரப்பினர் வந்திருக்காங்க. அதுதான் வேலூர் மாநாட்டிலும் எடப்பாடி அவர்களுடைய ஸ்பீச்சிலும் இப்படி கூட்டணி வேறு, கொள்கை வேறு, வேண்டுகோள் அப்படின்லாம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை பகுப்பாய்வு செய்யறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். அப்புறம் ஒரு 6 மாச காலம் அதிமுகவுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாம இருந்தா ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்குள்ளார கொண்டு வருவோம் அப்படின்னு அதிமுகவுல முக்கியமான திரு ராஜன் செல்லப்பா இப்ப லேட்டஸ்டா தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு யாருக்கிட்டையும் நான் சிபாரிசு எல்லாம் கேட்கலைங்க அப்படின்னு பதிலடியும் கொடுத்திருக்காரு திரு ஓபிஎஸ். ஆனாலும் ராஜன் செல்லப்பாவை பேச வைத்து இணைப்புக்கான அச்சாரத்தையும் போட்டிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய தரப்பு அப்படின்னும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுதுங்க. ஆக மொத்தத்துல அதிமுகக்குள்ளாரியே இப்ப போர் 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 என்கிற குரல்கள் ஓங்கி ஒலித்தபடி இருக்கு. பார்ப்போம் யாருக்கு இறுதி வெற்றி கிடைக்குது அப்படின்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.